நான்சி கிரேஸ் ரோமன் டெலஸ்கோப் வரப்போகுது. இது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை விட 4400 மடங்கு வைடா பெரிய ஏரியாவை மேப் பண்ணும். இருந்தாலும் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கொடுத்த ரெசல்யூஷனை பீட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே வேற வேற வேலையை செய்யறதுக்காக ரெடி ஆயிருக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்ப தூரமாக பார்க்கக்கூடியதுன்னா இந்த நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்ப பெரிய ஏரியாவை பார்க்கக்கூடியது. ரெண்டும் வேற வேற வேலையை செஞ்சாலுமே இந்த டார்க் மேட்டரை மேப் பண்ணுறதுக்கு இந்த டெலஸ்கோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த நான்சி கிரேஸ் டெலஸ்கோப்போட ஸ்ட்ரென்த்தே அதோட விஷன் தான். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட சேம் ரெசல்யூஷன் தான் இதுக்கு இருக்கும். ஆனால் ஹபிளில் ஒரு ஃபோட்டோவில் பார்க்குற ஏரியாவை விட ரோமன் எடுக்கிற ஃபோட்டோவில் 100 மடங்கு பெரிய ஏரியாவை இது கேப்சர் பண்ணும். டார்க் மேட்டர் மொத்த யூனிவர்ஸில் ஒரு வெப் மாதிரி பரவி இருக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு ஒரு சின்ன இடத்துல இருக்கிறத தான் மேப் பண்ண முடியும். ஆனால் ரோமன் டெலஸ்கோப் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸை ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணி டார்க் மேட்டரோட கிராண்ட் மேப்பை உருவாக்கும். இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பேனரோமா வியூவில் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். 2027 லான்ச் ஆக போகிற இந்த ரோமன் டெலஸ்கோப் நமக்கு ஒரு புதிய கண்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம்.